அனைவருக்கும் வணக்கம். ரேணுகா என்னுடைய பெயர். எனக்கு தற்போது 35 வயது ஆகிறது. கல்யாணமாகி 8 வருடங்கள் ஆகிறது. ஆனால் இன்னும் குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை. என் கணவர் சரவணன் தனியார் நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் வேலை பார்க்கிறார். நான் என் மாமியார் மீனாட்சி மற்றும் +2 படிக்கக்கூடிய என் கொழுந்தனான கார்த்திக் ஆகியோருடன் சேலத்தில் ஆத்தூரில் வசித்து வருகிறேன். குழந்தைக்காக நிறைய பணமும் செலவு செய்துவிட்டேன். என்னை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நான் எம்ஏ படித்தும் உள்ளேன். நான் கருப்பாக இருப்பேன். என் கொழுந்தனுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. அவன் என்னிடம் பேசவும் மாட்டான். அதனால் நானும் அவனிடம் அவ்வளவாக பேசிக்கொள்ளவும் மாட்டேன். ஆனால் நான் என்ன வேலை சொன்னாலும் தட்டாமலும் கேட்பான். செலவுக்கு அவன் அண்ணனிடம் கூட பணம் கேட்காமல் என்னிடம்தான் பணமும் கேட்பான். எனக்கும் அவன் மீது ஒரு கண் இருந்து கொண்டே இருந்ததால் அவன் எதை கேட்டாலும் வாங்கிக் கொள்ளச் சொல்வேன். என் மாமியார் கூட, அவன்தான் உன்கூட பேச மாட்டேங்கிறானே, அவனுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கிற என்று என்னிடம் சண்டை போட்டபோது கூட, அத்தே, என்னால குடும்பத்தில எந்தவிதமான பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்குதான் நான் இப்படி பண்றேன் என்று அத்தையிடம் போய் சொல்வேன். ஒரு நாள் என்னுடைய கொழுந்தன் கார்த்திக் மொபைல் போனை தொலைத்து விட்டான். என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த நான், என்னாச்சு கார்த்திக் என்று கேட்க, ஒண்ணுமில்லை என்று சொன்னான். உன்னை பார்த்தா ஏதோ பதட்டமாக இருப்பது போல தெரிகிறதே, சரி டேக் கேர் என்று சொல்லிவிட்டு நான் சமையலறைக்கு சென்று விட்டேன். என் கொழுந்தன் கார்த்திக் எனக்கு பிடித்த பவுடரை தான் போடுவான். நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது எனக்கு பிடித்த அந்த பவுடர் வாசம் அடிக்க, நான் திரும்பி பார்க்க அவன் என் அருகில் வந்து நின்றான். நான் அவனிடம் எதுவும் கேட்காமல் அவனை பார்க்க, அவன் அண்ணி சாரி என்றான். நான் எதுக்கு என்று கேட்க, நீங்க வாங்கி கொடுத்த மொபைலை நேத்து மிஸ் பண்ணிட்டேன் அதான் என்று சொல்லி தலைகுனிந்து கொண்டே இருந்தான். நான் திட்டுவேன் என அவன் பயந்து கொண்டிருந்தான். நானும் அவனிடம் திட்டாமல், அந்த போன்லதான் உன் படிப்பு சம்பந்தமா நிறைய டேட்டாஸ் எல்லாம் நீ வச்சிருந்தியே என்று நான் கேட்க, அவனும் ஆமா அண்ணி என்று பதிலளித்தான். அது எல்லாமே ரொம்ப முக்கியமானது என்றும் சொன்னான். இன்னைக்கு ஆன்லைன்ல எனக்கு டெஸ்ட் வேற இருக்கு, ஸ்கூல் பஸ் வேற வர நேரம் ஆயிடுச்சு, அதான் ஒரே டென்ஷனா இருக்கு என்று சொன்னான். நானும் ஹாலுக்கு வந்து என் மொபைல் போனை கொடுத்து, இந்தா இதை எடுத்துட்டு போ, ஈவினிங் புதுசு வாங்கிக்கலாம் என்று சொல்ல, அவன் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அவன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை, அண்ணி உங்களுக்கு மரியாதை கொடுக்காம, உங்ககிட்ட சரியா பேசாம உங்களை நான் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி என்று சொல்லிக்கொண்டே டக்குனு என் காலில் விழுந்து என் பாதத்தை தொட்டு கண்களிலும் ஒற்றிக்கொண்டான். எனக்கு தலைகால் புரியவில்லை. மனம் சிறகடித்து பறக்க அதே வேகத்தில் அவன் தோளை பற்றி தூக்கிவிட்டு, அவரது தலையை பிடித்து இழுத்து அவனுக்கு நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தேன். அன்னைக்கெல்லாம் சாரி சொல்லக்கூடாது. எனக்கு குழந்தை இல்லைன்னா என்ன, நீ எனக்கு ஒரு குழந்தைதான் என்று சென்டிமெண்டாக நான் பேசினேன். அவன், சாரி அண்ட் தேங்க் யூ வெரி மச் அண்ணி, நான் கிளம்புறேன் என்று சொல்லி வெளியே வருவதற்குள் அந்த ஸ்கூல் பஸ் கிளம்பிவிட்டது. அவன் சே என்று புலம்பினான். நான் உடனே அவன் அருகில் சென்று, கொஞ்சம் இரு, என்னால தானே நீ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்ட என்று சொல்லி என்னுடைய ஸ்கூட்டியை எடுத்து அவனை பின்னால் உட்கார வைத்துக்கொண்டு நான் கிளம்பினேன். அமைதியாக வந்தவன், சாரி அண்ணி என்று சொல்ல, நான், சும்மா சும்மா சாரி சொல்லாத, இதுக்குதானே நான் இருக்கேன். இதுக்கு முன்ன நீ பஸ்ஸை மிஸ் பண்ணும்போதெல்லாம் என்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டியான்னு நான் எதிர்பார்த்திருக்கேன். இன்னைக்காவது எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தியே என்று நான் சொன்னேன். அவன், அண்ணி இன்னைக்கு நான் மொபைலை தொலைச்ச வருத்தத்தில இருந்தாலும் என்னமோ தெரியல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்றும் சொன்னான். அதற்கு நான், அப்படின்னா மொபைலுக்கு தேங்க்ஸ் சொல்லு என்று சொல்ல, அவன், நோ, உங்களுக்குதான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்று சொன்னான்.
அதற்குள் ஸ்கூல் வந்துவிட அவன் வேகமாக இறங்கும்போது வண்டி லேசாக சாய அவன் டக்குனு என்னை பிடித்துக் கொண்டான். பின்னர் அவன், நல்லவேளை உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே என்று சொல்ல, நான், வண்டி கீழே விழுந்துட்டு, வண்டிக்கு ஏதாவது ஆயிருக்கான்னு பாரு என்று சொல்ல, அவன் வண்டியையும் தூக்கி நிறுத்திவிட்டு, வண்டி போனா போகட்டும் அண்ணி, உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்று சொல்லி கீழே குனிந்தான். நான் குனிந்த அவனுடைய தலையை பிடித்து தூக்கி பார்க்க, அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. டேய் கார்த்திக், ஏண்டா அழுற? அன்னைக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்றதுன்னு நினைச்சு அழுகிறியா என்று அவனை பார்த்து நான் கேட்க, அவனும் ஆமாம் என்று தலையே ஆட்டினான். பின்னர், சாரி அண்ணி, நான்தான் என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள், அவசரப்பட்டு இறங்கிட்டோம்னு சொல்ல போறியா என்று நான் கேட்க, அவன், இல்ல அண்ணி, அவசரம் எல்லாம் இல்ல, சந்தோஷத்துல கொஞ்சம் வேகமா இறங்கிட்டேன் என்று சொன்னான். சரி சரி முதல்ல ஸ்கூலுக்கு போ, ஈவினிங் இதை பத்தி எல்லாம் பேசிக்கலாம் நு சொல்ல, அவன் பாய் அண்ணி நு உள்ளே போகும் வரைக்கும் கையை ஆட்டிக்கொண்டே போக, நானும் அவன் மறையும் வரை என்னுடைய கையையும் ஆட்டிக்கொண்டே இருந்தேன். வரும்போது என்னால் வண்டியை கூட சரியாக ஓட்ட முடியாமல் சந்தோஷத்தில் வீடு வந்து சேர்ந்தேன். வீட்டிற்குள் வந்தவுடன் வெளியே போயிருந்த என் மாமியார் என் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு, என்ன உடம்பெல்லாம் இப்படி வேத்து போயிருக்கு என்று கேட்க, உங்களுக்குதான் உடம்பெல்லாம் வேர்வை வழிஞ்சுகிட்டு இருக்கு, வெளியேதான் வெயில் அப்படி வெளுக்குதே என்று நான் பேச்சையும் மாற்றினேன். அத்தை பிரசாதத்தை என் நெற்றியில் வைக்க வர, அத்தே நான் இன்னும் குளிக்கல என்று சொல்ல, அவள், சீக்கிரம் போய் குளிச்சிட்டு சாப்பிடு, மணி என்னாச்சு என்று என்னையும் திட்டினாள். சந்தோஷத்துல என் படபடப்பே இன்னும் என்னை விட்டு அடங்கல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, 2 நிமிஷத்துல குளிச்சிட்டு வந்துறேன் என்று சென்று நான் பாத்ரூமுக்குள் சென்றேன். சரிமா நீ குளிச்சிட்டு வா, எனக்கு பசிக்குது நான் சாப்பிடுறேன் என்று சொல்லி என் மாமியார் டைனிங் ஹாலுக்கு வந்து சாப்பிட உட்கார்ந்தார். நான் பாத்ரூமுக்குள் நுழைந்தேன். அன்று மாலை ஸ்கூல் முடிந்து உள்ளே வந்தவன் என்னை தேடுவதை நான் கண்டு ரூமுக்குள் மறைந்திருந்தேன். அவனும் விடாமல் என்னை தேடிக்கொண்டே இருந்தான். பின்னர் நான் பாத்ரூமுக்குள் சென்றுவிட, அவன் பாத்ரூம் அருகே வந்து அண்ணி என்று கூப்பிட, அப்படி வாடி வழிக்கு என்று நான் நினைத்து, என்னடா கார்த்திக் வந்துட்டியா என்று சொல்லிக் கொண்டே பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு வருவதைப் போல நான் ஆக்ஷன் பண்ணினேன். அப்பொழுது வேண்டுமென்றே என்னுடைய சேலையை முழங்காலுக்கு மேல் உயர்த்தி பிடித்துக் கொண்டே நான் வந்தேன். அவன் பார்வை என் கால்களின் மீது ஊறுவதையும் நான் ஓரக்கண்ணால் பார்த்தேன். நான் அவனிடம், கொஞ்சம் தள்ளி போடா என சொல்லிக் கொண்டு ஹாலுக்கு வர, அவன், அண்ணி உங்களுக்கு கை கால் எல்லாம் வலி எதுவும் இல்லையே? எனக்கு இன்னைக்கு கிளாஸ்ல கவனமே செலுத்த முடியல அண்ணி என்றுதான் சொன்னான். நான், ஏண்டா என்று கேட்க, இல்ல அண்ணி, உங்க மேல வண்டி விழுந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்று சொன்னான். நானும் வேண்டுமென்று, என் கால்தான் வலி என்று சொல்ல, அவன் ஓடிச் சென்று பாம் எடுத்து வந்து, எங்க காட்டுங்க என்று என் அருகே வந்தான். நான் பாம் தடவ அளவுக்கு வழியிடா என்று சொல்லியும் அவன் என்னை சோபாவில் அமர வைத்து, என் காலடியில் உட்கார்ந்து, எங்க அடிபட்ட இடத்தை காட்டுங்க அண்ணி என்றான். நான், முதல்ல நீ டிரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாடா என்று சொல்ல, அவன் போன வேகத்திலேயே அந்த காரியத்தை முடித்துவிட்டு வந்தான். என் மாமியார் எனக்கு குழந்தை இல்லாததால் காலை மாலை என 2 வேளையும் கோவிலேயே கதியாக இருப்பாள். என் வீட்டுக்காரரும் வாரத்தில் 5 நாட்கள் வீட்டில் இருக்க மாட்டார். எனக்கு டிவி பார்ப்பதும் பிடிக்காது, அதனால் வீட்டு வேலைகளை நானே செய்துவிட்டு புக் படிப்பேன். பேசுவதற்கு கூட ஆளில்லாமல் போர் அடித்துக் கொண்டிருந்த எனக்கு, இன்று நேரம் பத்தாத அளவிற்கு நானும் என் கொழுந்தனும் பேசிக் கொண்டிருந்தோம். மாமியாரும் சீக்கிரம் படுத்துக் கொள்வாள். நான் என் ரூமில் ரொம்ப நேரம் படுத்துவிட்டுதான் தூங்குவேன். 1 வாரம் கழித்து ஒரு நாள் இரவில் அப்படி படித்துக் கொண்டிருக்கும்போது என் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்க, அது கார்த்திக் தான் என்பது எனக்கு தெரிந்தும், யாரு? சும்மா நான் கேட்டேன். அவன், அண்ணி நான்தான்